அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் கோவை அகமது. ரீசெண்டாக நான் செஞ்ச இந்த கபோர்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்குது சார்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ்பெஷலி அந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. வாங்க கிச்சனில் செஞ்ச இந்த கபோர்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது எல் டைப்பில் இருக்கிற ஒரு காம்பேக்டான கிச்சனுங்க. சிங்க்குக்கு கீழே ஆஸ் யூஷுவலாக 2 டோரு, அதுக்கு பக்கத்தில் 2 ஃபோல்டிங் டோர் கொடுத்துருக்குங்க. இதுக்கு கீழே கேஸ் சிலிண்டர் வந்துடும். அப்போ தான் ஃப்ரீயாக வெளியே வந்துட்டு உள்ளே போகும். அதுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிற போர்ஷனுக்கு 2 டோர் போட்டு உள்ளே ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சிருக்குங்க. இதோட சைஸ் 6 அடி அகலம், 2 அடி டெப்த்துங்க. இந்த பார்ட்டிஷன் பெருசாக இருக்கிறதுனால உள்ளே நிறைய பொருட்கள் வச்சுக்கலாங்க. பக்கத்தில் 2 பெரிய பக்கெட் வருங்கிறதுனால ஓப்பனாக விட்ருக்குங்க. இதில் அரிசி பக்கெட்டு, குடம் கூட வச்சுக்கலாம். கிச்சன் ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால ட்ராலி செட்டப் எதுவுமே செய்ய முடியாமல் போயிருச்சுங்க. கிச்சனில் பெரிய சைஸ் செல்ஃப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கிச்சனில் கடப்பாக்கல்ல ஷெல்ஃப் கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால 4 அடி ஹைட்டு, 2 அடி அகலத்தில் ஃபுல்லாக பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து ஒரு மீடியமான செல்ஃப் செஞ்சாச்சுங்க. பக்கத்தில் சின்ன சின்ன டப்பா வைக்கிறதுக்கு ஒரு கிராக்கரி பாக்ஸ் யூனிட்டுங்க. இதுக்கு உள்ள 2 பார்ட்டிஷன்ஸ் கொடுத்துருக்குங்க. கிச்சனில் அத்தியாவசியமாக அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. கீழே மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்காக ஓப்பனாக ஒரு ரேக்குங்க. கண்ணாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கூலிங் கிளாஸுங்க. பாத்திரம் கழுவுற இடத்துல சோப்பு லிக்விட் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஓப்பன் பாக்ஸுங்க. மேலே லாஃப்ட்டுக்கும் டோர் கவரேஜ் பண்ணியிருக்குங்க. வாங்க இப்போ அளவு ரேட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கபோர்டோட மொத்த ஏரியா 134 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 325 ரூபா வருங்க. அப்போ மொத்தமாக 43,550 ரூபா வருங்க. ஏரியா ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10-15 ரூபா கம்மியாகுங்க. வெளியூர் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்ஷால்லா டைம் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு தரேங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.